ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு சிஎஸ் வித் மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கஸ் அல்காரிதத்தோட நியூமரிக்கல் சம்ஸை பார்க்க போறோம். ஓகேங்களா? அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறது இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த ஒன் வீடியோ நீங்க பார்த்து முடிக்கிறப்போ இந்த நியூமரிக்கல் இருக்கிறது உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துடும். ஓகேங்களா? ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸை இப்ப பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸா வந்து பேங்கஸ் அல்காரிதம்னா என்ன, அதுக்கப்புறம் அதனோட டேட்டா ஸ்ட்ரக்சர் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதனோட நீடட் என்ன, மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அலோகேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அவைலபிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது தியரிட்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பட் ஏன் அதை நான் பார்க்க சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த நியூமரிக்கல் சால்வ் பண்றப்ப நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுன்னு மட்டும் இல்ல, எல்லா டாபிக்குமே ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்குள்ள நம்ம டீப்பா போறப்போ நமக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனால அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நியூமரிக்கல் சம்ஸ் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யா இங்க நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் P1, P2, P3. ஓகேங்களா? அந்த P2, P3 இந்த ப்ராசஸ்க்கு மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படுது ரிசோர்சஸ். ஓகேங்களா? ரிசோர்சஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுது, மேக்ஸிமம் நீடு. ஓகேங்களா? மேக்ஸிமமா எனக்கு இவ்வளோ தேவை, P1 ரன் பண்ணணும் அப்படின்னா நான் எனக்கு எவ்வளோ தேவை, 7 தேவை. ஓகேங்களா? அதே P2 நான் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளவு தேவை, 5 தேவை. அதே P3 கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 தேவை. ஓகேங்களா? பட் சிஸ்டம் நமக்கு அலாட் பண்ணிருக்கிறது கரண்ட்லி அலோகேஷன், இது கரண்ட்லி அலாட் பண்ணிருக்கிறது. ஓகேங்களா? கரண்ட்லி அலோகேஷன் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 3 தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் P2க்கு 2 தான் கொடுத்திருக்காங்க, P3க்கு 2 தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ். இந்த சம் எதுக்கு அப்படின்னா இது ஒன், இந்த சம் எதுக்கு, இந்த இதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நியூமரிக்கல் நமக்கு ஈஸியா இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் அடுத்தது அவைலபிள், இது ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த சம்ஸ் எக்ஸாம்பிளா நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ ப்ராசஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க, ப்ராசஸ்ல மேக்ஸிமம் நீடு எவ்வளவு இருந்தா நமக்கு ரன் பண்ண முடியும் அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஆனா சிஸ்டம் இப்போ நமக்கு ஓஎஸ் அலாட் பண்ணிருக்கிறதும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ நீட் என்ன, இப்போ நமக்கு எவ்வளவு தேவைப்படுது. சோ இதுல இருந்து நமக்கு தேவைப்படுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், நீட் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் நீட்ல இருந்து அலோகேஷனை சப்ராக்ட் பண்ணணும். இங்க மேக்ஸிமம் நீட் எவ்வளோ, 7. அப்போ 7 மைனஸ் 3, அலோகேஷன் எவ்வளவு பண்ணிருக்காங்க, 3. அப்ப எவ்வளவு இருக்கும் நமக்கு, எஸ் 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் P2க்கு பாருங்க 5, P2க்கு பாருங்க 5 மைனஸ் 2. ஓகேங்களா? அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, மேக்ஸிமம் நீட்ல இருந்து பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3. அதே மாதிரி 3 மேக்ஸிமம் இருக்கு, P3க்கு நமக்கு அலாட் பண்ணிருக்கிறது 2 இருக்கு. அப்ப நமக்கு நீடட் எவ்வளவு தேவை, 1. சோ இந்த ப்ளூ கலர்ல எழுதிருக்கோம் இல்லையா, இது வந்து நீடட். நமக்கு இன்னும் தேவை, P1க்கு 4 நீடட் தேவை, P2க்கு 3 நீடட் தேவை, அண்ட் P3க்கு 1 நீடட் தேவை. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து நீட் கண்டுபிடிச்சாச்சு, அவைலபிள். ஓகே, இப்ப நீட் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அவைலபிள் கண்டுபிடிக்கணும். அவைலபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவைலபிள் ரிசோர்சஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது டோட்டல் ரிசோர்சஸ் கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருப்பாங்கன்னா டோட்டல் ரிசோர்சஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து டோட்டல் ரிசோர்சஸ் 10 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் டோட்டல் ரிசோர்சஸ் எடுத்துக்கணும். இது கொஸ்டின்ஸ்லயே இருக்கும். ஓகேங்களா? மைனஸ் டோட்டல் அலோகேஷன் எவ்வளவு பண்ணிருக்கோம் இப்ப கரண்ட்லி, 3 + 5, 3 + 2 5, 5 + 2 7. ஸோ 7. ஸோ 10 மைனஸ் 7. அப்ப நமக்கு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3. அவைலபிள் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, அவைலபிள் அப்படிங்கிறது இன்னொரு ஷார்ட்கட் என்ன, ஃப்ரீ. சோ கரண்ட்லி ஃப்ரீயா இருக்கிற ரிசோர்சஸ் எத்தனை இருக்கு, 3. இந்த 3 வச்சு இந்த இதை வந்து சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நீட் கண்டுபிடிச்சாச்சு, அவைலபிள் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இதை வச்சு இது சேஃப் சீக்வன்ஸ்ல நம்மளால ரன் பண்ண முடியுமா அப்படிங்கறத அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? அது ரன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா ஓகே இது டெட்லாக் இருக்காது, நம்ம வந்து சேஃபாவே ரன் பண்ணிடலாம்னு அர்த்தம். இப்ப நமக்கு அவைலபிள் எவ்வளவு இருக்கு,
3 இருக்கு. ஓகேங்களா? அப்ப 3 வச்சுட்டு இங்கே நமக்கு நீடட பார்க்கணும். இந்த ஒண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் இது வந்து எல்லாமே ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? இங்க 3 இருக்குங்களா? அப்ப 3க்கு ஒண்ணு லெஸ்ஸரா இருக்கணும். ஓகேங்களா? 3க்கு லெஸ்ஸரா இருக்கணும் அல்லது ஈக்குவலா இருக்கணும். யார் இதுல 3க்கு லெஸ்ஸர்? எஸ் P3 இருக்காங்க அண்ட் தென் P2 இருக்காங்க. சோ இப்படி இருக்கப்போ நம்ம FIFO மெத்தட்ல கூட போய்க்கலாம். ஓகேங்களா? அப்ப FIFO மெத்தட்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் யாரு P2 தான் வந்திருக்காங்க. சோ P2 ரன் பண்றோம். P2 ரன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும்? அந்த 3 கொடுத்து இந்த 3 அவைலபிள் ஃப்ரீயும் நம்ம P2க்கு அசைன் பண்ணிட்டு P2 சேஃபா ரன் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப சேஃபா ரன் ஆயிடுச்சா? ரன் ஆயிடுச்சு. இப்ப அவைலபிள் எவ்வளவு இருக்கு? 3 பிளஸ் ஏற்கனவே நம்ம எவ்வளவு அலர்ட் பண்ணிருக்கோம்? 2 அலர்ட் பண்ணிருக்கோம். சோ அது ரெண்டையும் ஆட் பண்ணா இப்ப அவைலபிள்ல எவ்வளவு இருக்கும்னா அவைலபிள் அப்டேட் ஆயிக்கும். எவ்வளவு இருக்கு? 5. இப்ப 5 ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்ப P2 ரன் ஆயிட்டு அது வெளியே போயிடுச்சு. சோ வெளியே போயிடுச்சுன்னா அது யூஸ் பண்ண ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி நம்ம 2 அலாட் பண்ணிட்டோம். சோ அதை பண்ணனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதோட இப்ப கரண்ட்லி நமக்கு ஃப்ரீயா இருக்கிறது எவ்வளவு? 3. இது கரண்ட்லி ஃப்ரீ. இந்த 3ங்கிறது இந்த கரண்ட்லி ஃப்ரீ. இந்த 2 அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே அலாட் பண்ணிட்டேன். சோ அதுவும் இப்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. சோ அது ரெண்டையும் டோட்டல் பண்ணா நமக்கு எவ்வளவு இருக்கு? டோட்டலா இப்போ 5 வந்து அவைலபிள் டிவைசஸ் இருக்கு. சோ 5 ரிசோர்சஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 5 வச்சுட்டு இப்ப இந்த இடத்துல அப்டேட் ஆயிக்கும் 5ன்னு. சோ 5ஓட லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் அப்படி பார்த்தோம்னா நமக்கு யார் இருக்கா? P1 இருக்காங்க. அவங்களுக்கு 4 தான் தேவைப்படுது. P3க்கு 1 தான் தேவைப்படுது. அப்ப FIFO மெத்தட்ல பார்த்தோம்னா P1 போடலாம். சோ இப்ப P1 பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் P1 ரன் ஆகுதா? P1 ரன் ஆகணும்னு என்ன ஆகும் உங்களுக்கு? சோ 4க்கு 5 எக்ஸ்ட்ராவே இருக்கு. சோ அப்ப 4 கொடுத்து அது ரன் ஆயிடுச்சு. அது ரன் ஆயிட்டோன்னே நமக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கிற கரண்ட்லி ஃப்ரீ எவ்வளவு இருக்கு? 5. ஆல்ரெடி நம்ம எவ்வளவு அலாட் பண்ணிருக்கோம்? 3. அப்ப டோட்டல் எத்தனை வரும் நமக்கு? 8. ஓகேங்களா? இப்ப 8 ரிசோர்சஸ் இங்க அப்டேட் பண்ணிக்கணும். 8 ரிசோர்சஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. சோ 8 இருக்கு. நம்ம பேலன்ஸ் இருக்கிறது P3 தான். ஓகேங்களா? அப்ப 1 தான். 1 கொடுத்துட்டு அதுவும் ரன் பண்ணிடுச்சு. அது ரன் பண்ணதுக்கு அப்புறம் பிளஸ் ஆல்ரெடி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு? 8. இங்க ஆல்ரெடி நம்ம எவ்வளவு அலாட் பண்ணிருக்கோம்? P3க்கு 2 ஈக்குவல் டு இப்ப 10. ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்றோம். 10 ரிசோர்சஸும் அவைலபிளா இருக்கு. சோ நமக்கு டோட்டல் ரிசோர்சஸ் இங்க ஈக்குவல் ஆயிடுச்சா? இப்படி ஈக்குவல் ஆகணும். ஆனாதான் நம்ம பண்ணின ப்ராசஸ் கரெக்ட்னு அர்த்தம். சோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஒரு ப்ராசஸ ஈவனா சேஃப் ஸ்டேட்ல வச்சு நம்ம ரன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து சேஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சேஃப் ஸ்டேட் நோ டெட்லாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நோ டெட்லாக். அதுதான் இந்த சம்ல புரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நீட் கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீட் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிள் எத்தனை இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். அவைலபிள் எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ரிசோர்சஸ் நம்ம கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு அலாட் பண்ணதை வந்து ஆட் பண்ணி அதுல இருந்து சப்ராக்ட் பண்ணா நம்ம அவைலபிள் ரிசோர்சஸ் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரன் பண்ண முடியும் வித்தவுட் இது அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அலாட் பண்ணிருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணி ஃப்ரீயே நம்ம கொண்டாந்தோம்னா ஒரு சேஃப் சோன்ல நம்மளால ரன் பண்ண முடிஞ்சிச்சு அந்த ப்ராசஸ் எல்லாம். அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு சேஃப் ஸ்டேட் நோ டெட்லாக். ஓகேங்களா? இதே மாதிரிதான் எல்லா சம்மும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம். கன்சிடர் a system with 3 processes. ஓகே, P0, P2, P0ல இருந்து P2 வரைக்கும் இருக்கு. அதாவது P0, P1, P2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 ரிசோர்ஸ் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் கொடுத்திருக்காங்க? ரிசோர்ஸ் டைப்னா A, B, C. ஓகேங்களா? ரிசோர்ஸ் டைப் A has எத்தனை இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க? 10. ஏக்கு வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிக்கு பாத்தீங்கன்னா 5 கொடுத்திருக்காங்க. அண்ட் சிக்கு பாத்தீங்கன்னா 7 கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா டோட்டல் ரிசோர்ஸ். ஓகேங்களா? சோ ஏக்கு வந்து 10 ரிசோர்சஸ் இருக்கு டோட்டலா கொடுத்திருக்காங்க. அண்ட் பிக்கு 5 இருக்கு, சிக்கு 7. இது டோட்டல் ரிசோர்ஸ். எதுக்காக? அவைலபிள் ஃபைண்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? சரி, இந்த ஃபாலோயிங் ஸ்னாப்ஷாட் வச்சுட்டு இது எந்த இது ட்ரூன்னு கேக்குறாங்க. சேஃபா, நாட் சேஃபா, டெட்லாக்கா அப்படின்னு கேட்காங்க. அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கிளியரா இருக்கும். சோ நம்ம ஏக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 10 கொடுத்திருக்காங்க. பிக்கு 5 அண்ட் சிக்கு 7 கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே என்னது? டோட்டல் ரிசோர்சஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நீட் கண்டுபிடிக்க போறோம். கரெக்ட்டுங்களா?
நீடு இப்போ எவ்வளோ நீட் தேவைப்படுது அப்படின்னு ஏ பி சி மூணுக்கும் கண்டுபிடிக்க போறோம். நீடுக்கு என்ன ஃபார்முலா? எஸ் கரெக்ட், மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். ஸோ மேக்ஸிமம் இங்க கொடுத்துருக்காங்க, இது வந்து மேக்ஸிமம்கானது, இது வந்து அலோகேஷனுக்கானது. ஓகேங்களா? ஸோ அவைலபிள்ங்கிறது என்ன அப்படின்னா இங்க ஃப்ரீயா நம்ம கொடுத்துட்டாங்க. இங்க அவைலபிள் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த சம்ல. ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க இவ்வளோ வந்து ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவைலபிள் மீன்ஸ் ஃப்ரீ ரிசோர்சஸ். இப்போ நமக்கு கரண்ட்லி எவ்வளோ ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அலாட் பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட்லி நமக்கு எவ்வளோ இருக்கு? ஃப்ரீயா இருக்கிற ரிசோர்சஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து நீட் கண்டுபிடிக்க போறோம். நீட் எப்படி கண்டுபிடிக்கிறது? மேக்ஸிமம்ல இருந்து அலோகேஷனை செப்பரேட் பண்றது. மேக்ஸிமம் ஓகேங்களா? மேக்ஸிமம் எவ்வளோ ஏக்கு? எஸ் 7 மைனஸ் 0. ஒன்னுக்கு மட்டும் போடுறேன், அதுக்கப்புறம் மீதி இருக்க நம்ம போட்டுக்கலாம். 7 மைனஸ் 0. அடுத்தது பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். ஸோ 5 மைனஸ் 1. அண்ட் சிக்கு பாத்தீங்கன்னா 3 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப 3 மைனஸ் 1, சாரி 3 மைனஸ் 0. இதை சப்ராக்ட் பண்ணா நமக்கு நீட் கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்போ இதனோட ஆன்சர் என்ன நம்ம இங்க போடுவோம்? 7 4 5 மைனஸ் 1 4 3. ஓகேங்களா? இதே மாதிரி ஸ்டெப் 2, இது வந்து P0க்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போட போறது P1க்கு. P1க்கு பாத்தீங்கன்னா 3 மைனஸ் 2. 3 மைனஸ் 2 என்ன வருது நமக்கு? 1. அடுத்தது 2 மைனஸ் 0ங்கிறது அப்படியே 2 தான் வரும். அடுத்தது 2 மைனஸ் 0 தான், அப்ப 2 வரும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் P3க்கு. P3க்கு பாத்தீங்கன்னா 9 மைனஸ் 3 6, 0 மைனஸ் 0 0, 2 மைனஸ் 2 0. ஓகே ஓகே, நீட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா அதுக்கு அவைலபிள் கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணாங்கன்னா அவைலபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 4 அவைலபிளா இருக்கு. அண்ட் சிக்கு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ இந்த ரிசோர்சஸ்லாம் நமக்கு இப்போ ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இங்க நான் தெளிவா எழுதிக்கிறேன். நீட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ பி சி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? 7 4 3. அண்ட் தென் இது வந்து P0க்கு. P1க்கு 1 2 2. அண்ட் P3க்கு 6 0 0. ஓகேங்களா? இதை நான் மேல இருக்கிறத ரஃப் பண்ணிடுறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது, அவைலபிள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ ஏக்கு 5 அண்ட் பிக்கு 4 சிக்கு 5 இது டோட்டலா தான் நம்ம பார்க்கணும். ஏபிசில டோட்டலா தான் பார்க்கணும். சோ இதுல வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு இந்த நீட் ஃப்ரீ அவைலபிளோட எது வந்து கம்மியான ரெக்வஸ்ட் தேவைப்படுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7 இருக்கு ஏக்கு, ஆனா இங்க 5 தான் இருக்கு. சோ அதுவே நமக்கு வராது. நெக்ஸ்ட் என்ன? பிக்கு பாத்தீங்கன்னா 4. அடுத்தது பாருங்க, இங்க P1 பாத்தீங்கன்னா ஏக்கு 1 தான், இங்க 5 ஃப்ரீயா இருக்கு. சோ இது அக்செப்டட். அதே மாதிரி பிக்கு செக் பண்ணுங்க, பிக்கு இங்க 4 இருக்கு, ஆனா இந்த இடத்துல நமக்கு நீட் எவ்வளவு இருக்கு? 2 தான் இருக்கு. சோ அதுவும் அக்செப்டட். அப்புறம் சிக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க 2 தேவைப்படுது, ஆனா நமக்கு 5 ஃப்ரீயா இருக்கு. சோ இதுவும் அக்செப்டட். சோ நமக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு P1 தான் சேஃப் ஜோன். கரெக்டுங்களா? சோ இப்போ P1 நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடலாம். ஏன்னா இதுல நமக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நமக்கு அவைலபிளோட அவைலபிள்னு எழுதிக்கலாமா? எஸ், அவைலபிளோட நமக்கு ரெக்வஸ்ட் வந்து கம்மியா தான் தேவைப்படுது. சோ அதனால நமக்கு P1 வந்து சேஃப் ஜோன், அதுல நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீ இதுல நம்ம போய் இங்க ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம இப்போ இது P1 சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு அலாட் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்? அவைலபிள போய் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்க ஆல்ரெடி எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க? ஏக்கு 2 ஆட் பண்ணிருக்காங்க, பிக்கு எதுவுமே அலாட் பண்ணல. சோ அதனால 0. சோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? நமக்கு 7 4 5. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எஸ், இங்க வந்து ஏவோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகும். எவ்வளவு? 7. பி வந்து அப்படியே 4 தான் இருக்கு. அண்ட் சி வந்து
5 தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏக்கு வந்து நமக்கு எவ்வளவு அவைலபிளா இருக்கு? 7 வந்து அவைலபிளா இருக்கு. ஏன்னா பிகாஸ் நம்ம P1 ரன் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணனால இந்த அலாட் பண்ணி இருந்த இதுவும் நமக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுது. இந்த ரிசோர்சஸும் நமக்கு ஃப்ரீ ஆயிடுது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்போ நமக்கு இப்ப கரண்ட்லி அவைலபிள் பாத்தீங்க அப்படின்னா 7, 4, 5. ஓகே, இது வந்து யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் P0 பார்க்கலாம். 7 இருக்கு. ஓகே, டன். 7 7 ஃப்ரீயா இருக்கு. 7 நீட்றது இருக்கு. நோ ப்ராப்ளம். அண்ட் தென் சேஃப் ஜோன் தான். வீக்கு பாத்தீங்கன்னா இங்கேயும் 4 இங்கேயும் 4 நோ ப்ராப்ளம். அண்ட் சிக்கு பாத்தீங்கன்னா இங்க 3 இங்க 5 இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். ஏன்னா ரெக்வஸ்ட் வந்து நமக்கு லெஸரா தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ரன் ஆகும்? P0 ரன் ஆகும். கரெக்டுங்களா? எஸ். அடுத்தது நெக்ஸ்ட் இப்போ நமக்கு P0க்கு அலாட் பண்ணி இருக்கிற ரிசோர்சஸ் என்ன ஆகும்? ஃப்ரீ ஆயிரும். அதை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணணும். 0, 1, 0. இப்ப இதை ஆட் பண்ண என்ன ஆகும்? இங்க நான் ரஃப் பண்ணிடுறேன் இதை. ஓகே, இது ரஃப் பண்ணியாச்சு. கீழே பாருங்க. இப்ப இதை ஆட் பண்ணணும். இப்ப ஆட் பண்ண என்ன? நமக்கு அவைலபிள் 7. ஓகேங்களா? அண்ட் தென் பிக்கு பாத்தீங்கன்னா 4 + 1 5. இது வந்து 5 தான். சோ இப்ப கரண்ட்லி அவைலபிள் என்ன ஆகும்? அப்டேட் ஆகும். இந்த 7 அப்படியே இருக்குது. 4 வந்து 5 அப்டேட் ஆகுது. இந்த 5 அப்படியே இருக்கு. ஓகேங்களா? ஆஃப்டர் P0. இது வந்து ஆஃப்டர் P1க்கு, இது ஆஃப்டர் P0க்கு. அதுக்கப்புறம் நமக்கு அவைலபிள் ஃப்ரீயா இருக்கிறது எத்தனை ரிசோர்சஸ்? ஏக்கு வந்து 7 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. பிக்கு வந்து 5 ரிசோர்சஸ் அண்ட் சிக்கும் 5 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்து செக் பண்றது பேலன்ஸ் இருக்கிறது P3 மட்டும்தான் இருக்கு. சோ நமக்கு ஆல்ரெடி 7 ரிசோர்சஸ் ஃப்ரீயா இருக்கு. ஆனா நமக்கு ஏக்கு எவ்வளவு இருக்கு? 6. சோ அதுவும் கரெக்ட். மீதி ரெண்டுக்குமே ரிசோர்சஸ் தேவைப்படல, நமக்கு நீடட் தேவைப்படல. அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த இது வந்து P3யும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது இப்ப ரன் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே விடக்கூடாது. நம்ம கிராஸ் செக் பண்ண சொல்லியிருந்தேன். எஸ், கிராஸ் செக் என்ன அப்படின்னா இந்த அலாட் பண்ணி இருக்கிறோம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம இதுல பேலன்ஸ்ல அலாட் பண்ணணும். 0, 3, 2. அப்ப நமக்கு என்ன வரும்? நமக்கு இந்த இடத்துல ஏக்கு 10 வரும். அண்ட் தென் 5 வந்து அடுத்தது 7. ஓகேங்களா? இது வந்து ஏக்கு, இது பிக்கு, சிக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் இல்லையா? இதை ஆட் பண்ணி நான் இங்க போட்டிருக்கேன். இங்க ஸ்பேஸ் இல்லாதனால மேல போட்டிருக்கேன். சோ நமக்கு இப்போ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் டோட்டல் ரிசோர்சஸ் எவ்வளவு இருக்கோ அது வந்து இங்க வந்து ஈக்குவலா வந்துருச்சு. சோ ஈக்குவலா வந்தா நம்ம போட்ட ரிசோர்சஸ், நம்ம போட்ட சம் ரைட்னு அர்த்தம். சோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நமக்கு சேஃப் ஜோன்ல எல்லா ப்ராசஸுமே ஈக்குவலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்ப இது என்ன இருக்கும்? சேஃப் ஸ்டேட்ல ஆல் ப்ராசஸ் டு சக்சஸ்ஃபுல்லி ரன் இட். ஓகேங்களா? சோ இந்த ரிசோர்சஸ் எதுக்குமே நமக்கு டெட்லாக்கே எதுவுமே அவாய்ட் ஆகல. ஓகேங்களா? டெட்லாக் வரல. சோ நோ டெட்லாக். ஓகேங்களா? சோ இது வந்து இதான் ஆன்சர். அப்ப என்ன வரும் இந்த ஸ்டேட்க்கு? சிஸ்டம் இஸ் சேஃப் ஸ்டேட். ஓகேங்களா? அப்போ இது மாதிரிதான் இதை ரன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்க அவைலபிள் நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுக்கலன்னா நம்ம டோட்டல் ரிசோர்சஸ்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி அவைலபிள் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா P0, P1 இது வந்து டோட்டலா தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஏபிசிங்கிறது மூணுமே டோட்டலா தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? டோட்டலா எடுத்துட்டு நீட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நீட் எப்படி கண்டுபிடிப்போம்? மேக்ஸ் மைனஸ் அலோகேஷன். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு நீட் கண்டுபிடிக்கிறோம். நீட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த அவைலபிள்குள்ள எந்த நீடட், எந்த ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிறதுக்கு ரெக்வஸ்ட் வந்து கம்மியா இருக்கு நம்ம செக் பண்றோம். அப்படி செக் பண்ணி ஒவ்வொன்னா நம்ம பண்றப்போ அது சேஃப் ஜோன்ல ரன் ஆயிடுச்சு, மூணுமே ரன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இது சேஃப் ஸ்டேட்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மாடல். இது வந்து அடுத்த மாடலான பேங்கர்ஸ் அல்காரிதம் கொஸ்டின்ஸ் தான். இது ரொம்ப ஈஸி தான். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராசஸ் அண்ட் ரிசோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இதுல டைப் 1, டைப் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராசஸ் என்ன? P1, P2, P3. அந்த யூஸ்டு அப்படிங்கிறது நத்திங் பட் யூஸ்டு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அலோகேஷன். ஓகேங்களா? யூஸ்டு அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நம்ம கரண்ட்லி அதுக்கு அலாட் பண்ணிருக்கோம் அந்த ப்ராசஸ்க்கு. அந்த ரிசோர்சஸ் தான் அலோகேஷனை யூஸ்டுன்னு சொல்லலாம். மேக்சிமம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, மேக்சிமம் நீட் வந்து இந்த ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுதுங்கிறத ஸ்பெசிஃபை பண்றது. ஓகேங்களா? அதே மாதிரி டைப் 2க்கு யூஸ்டு மேக்சிமம் கொடுத்திருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? predict the state of this system assuming that the total of 5 instance resource type 1 and 4 instance for resource type 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது டைப் 1க்கு நமக்கு 5 இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அதாவது 5 ரிசோர்சஸ் இருக்கு. நம்ம அங்க டோட்டல் ரிசோர்சஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி டைப் 2க்கு
4 ரெசிஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த இது வந்து டோட்டல் ரிசோர்சஸ் நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்ம இங்க அவைலபிள் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க, இந்த சம்ல கொடுக்கல. சோ அப்போ அவைலபிள் கண்டுபிடிக்கணும். சோ அவைலபிள் கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன அதுக்கு ஃபார்முலா? எஸ், டோட்டல் ரிசோர்சஸ் and then minus summation of total allocation resources. ஓகேங்களா? total allocation. so allocation பாக்குறப்போ நமக்கு பாருங்க first type 1க்கு type 1க்கு total resources எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5. yes, 5 minus total allocation type 1க்கு எவ்வளவு allocate பண்ணிருக்காங்க? so அப்ப இதை ஆட் பண்ணணும். 2, 3, 4. அப்ப 4 இருக்கு. so 5 minus 4 equal to 1. so 1 தான் வந்து ஃப்ரீயா இருக்கு. எதுல? type 1ல. அதே type 2ல பாத்தீங்க அப்படின்னா total resources நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 minus இங்க எத்தனை கொடுத்திருக்காங்க? used 3. so அப்போ minus 3 is equal to 1. so ரெண்டுலயுமே நமக்கு available free resources அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு? type 1லயும் 1 தான் இருக்கு, type 2லயும் 1 தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம need அடுத்தது வந்து need கண்டுபிடிக்க போறோம். need பாத்தீங்க அப்படின்னா type 1 and type 2 ரெண்டுக்குமே need கண்டுபிடிக்க போறோம். need கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? எஸ், நீடுக்கு ஃபார்முலா என்ன? மேக்ஸிமம் மைனஸ் அலோகேஷன். சோ இங்க மேக்ஸிமம் நமக்கு எவ்வளவு இருக்கு? மேக்ஸிமம் டைப் 1க்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 2, யூஸ்டு 1 இருக்கு. அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா 2 minus 1 1. அடுத்தது 3 minus 1 2 and then 4 minus 2 2. ஓகேங்களா? இது டைப் 1க்கு. டைப் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப 3 minus 1 2 and 1 minus 2 minus 1 1. இது 4 minus 1 3. ஓகேங்களா? இங்க நமக்கு ஃப்ரீயா இருக்கிறது யார் இருக்கா? டைப் 1க்கு வந்து ஒண்ணுதான் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி டைப் 2க்கும் ஒண்ணுதான் அவைலபிளா இருக்கு. இப்போ இது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்பேக்ஷன் ஆகணும். இங்க வந்து டைப் 1 டைப் 2 ரெண்டுமே எடுத்துக்கணும். இது ஏ பி நம்ம எப்படி அந்த ஏபிசி எடுத்துக்கணுமோ அதே மாதிரி டைப் 1 டைப் 2 ரெண்டையுமே எடுத்துக்கணும். சோ அப்ப டைப் 1க்கு 1 இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சாட்டிஸ்ஃபைடு. டைப் 2க்கு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஆனா இங்க 2 தேவைப்படுது. அப்போ இது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பாக்குறப்போ இது வந்து சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணல டைப் 2. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க டைப் 1 வந்து இங்க 1 தான் இருக்கு. ஆனா இங்க ரெண்டுமே 2 இருக்கு. அப்ப இதுவும் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகாது. சோ இந்த மாதிரி எந்த கண்டிஷனுமே நம்மளால ரன் பண்ண முடியல, ரெண்டையுமே ஒட்டுக்கா ரன் பண்ண முடியல அப்படின்னா சோ இது வந்து நம்ம என்ன ஸ்டேட் சொல்லுவோம் அப்படின்னா அன்சேஃப். ஏன்னா ஒண்ணு வந்து சேஃபா இருந்தா இன்னொன்னு வந்து அன்சேஃப்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அதனால இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்சேஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் இந்த சம்ல எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.